இப்போ பெண் தூய்மை பணியாளர் மத்தியில் ஒரு ஆண் காவலரை அன்யூனிஃபார்மில் அமைச்சு உள்ளே வச்சு நீங்கள் கலடா தூண்டி விடுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? போராட்டமே நடக்கக்கூடாது அப்படி ஒரு மிரட்டுற போக்கில் அது காவல்துறை பண்ணுற வேலை. 2 மணி நேரம் சிறுநீர் கூட கழிக்க விடாமல், தண்ணி கூட குடிக்க விடாமல் வண்டியில் வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. முதலமைச்சர் வர்ற வழியில் எங்கள் தூய்மை பணியாளர் யூனிஃபார்மோட நிற்க வைப்போம். இல்லை, இது மிரட்டுற தோணியாக இருக்கேன். முதலமைச்சரே மிரட்டுற மாதிரியா இருக்காது. கையில் என்ன துப்பாக்கியை வெடிகுண்டை திரும்ப போகிறாங்க பெண் தூய்மை பணியாளர். எங்கள் கையில் இருக்கலாம் தொடப்பம் தான். அதுவும் கார் இல்லைன்னு ஒருத்தர் அறிவிச்சு கேட்குறவருக்கு டிஃபெண்டர் கார் இருக்குது. நீங்கள் பெரிய நிறைய எம்எல்ஏக்கு 4-5 கார்லாம் இருக்குது. இல்லை, 25 கார் வச்சுருக்கவங்களா? ஆமாம், எலெக்ஷனுக்கு வீடு வீடாக கால் நடந்தானே ஓட்டு கேட்க போனாங்க. இல்லை, இந்த 100 நாள் தாவே காட்சியில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு, ஊழல் ஒழிஞ்சிருக்கு, நாடே செழிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. எங்களுக்கு சம்பளம் வரவே இல்லையே, பாத்ரூமே இல்லையே, மகப்பேறு எடுப்பே இல்லையே. ஆளுங்கட்சி சீட்டில் உட்கார்ந்தோன்னா ஆளுங்கட்சி ஆளாக ஆயிடுறாங்க. மக்களுடைய கோரிக்கைகள், தொழிலாளருடைய கோரிக்கைகள், பணியாளருடைய கோரிக்கைகள் பற்றி யோசிப்பதில் தயக்கங்கள் இருக்குது. அவர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை சொல்லியிருக்கீங்களா முதலமைச்சர் சந்திக்க? எங்களை பரிசீலனை பண்ணுங்க, கோரிக்கையை ஏற்றுக்கோங்க, நாங்கள் முதலமைச்சர் பார்க்கணும்னு கேட்டுருக்கோம். அமைச்சர் மூலமாக கடிதங்கள் கொடுத்து கேட்டுருக்கோம். சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் தலைவர் வழக்கறிஞர் பாரதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் தூய்மை பணிகள் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் போராட்டத்தோட நோக்கம் என்ன, உங்கள் கோரிக்கை என்ன சார்? கோரிக்கை தேர்தல் வாக்குறுதியின்படி H3 வாக்குறுதியின்படி 5 ஆண்டுகள் அரசு ஊழியர்கள், செவிலியர் உட்பட அனைத்து துறைகளிலேயும் அரசு துறையில் வேலை பார்ப்பவர்கள், ஒப்பந்த முறையில் வேலை பார்ப்பவர்களை பணிநிரந்தரப்படுத்த வேண்டும். இப்போ தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் முதன்மையான ஒரு கோரிக்கை. அடுத்தபடியாக அரசு ஊழியர்களுடைய 3வது குழந்தைக்கு 1.5 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை மகப்பேறு விடுப்பு கொடுக்குன்னு சொல்லும்போது, கார்ப்பரேஷன்லேருந்து நாங்கள் ஆர்டிஐயில் போட்ட லெட்டருக்கு பதிலாக மகப்பேறு எடுப்பு தூய்மை பணியாளர்களுக்கு, அதுவும் சுய உதவிக்குழு தொழிலாளருக்கு தரமாட்டோம், பெண் தொழிலாளருக்கு அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்போது மகப்பேறு எடுப்பு மனிதாபிமான தன்மையோடு நிரந்தர தொழிலாளி, நிரந்தரமற்ற தொழிலாளின்ற கேட்டகரிலாம் பார்க்காம, ஏன்னா இவங்க 10லேருந்து 20 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க, அது வேறு பிரச்சனை. மகப்பேறு எடுப்பு என்பது சம்பளத்துடன் கூடியது கொடுக்கணும். இது இயற்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை இயல்பாக ஏற்றுக்கணும். 3வது குழந்தைக்கே வழி இருக்குன்னா முதல் குழந்தை இல்லை குழந்தை பெற்றுக்கிறவங்களுக்கு இவங்களாம் இருக்கணும். அப்போது இவங்களுக்கு மகப்பேறு எடுப்பு கொடுக்கணும் அப்படின்றது 2வது கோரிக்கை. அப்புறம் சென்னை மாவட்ட ஆட்சியர் 832 ரூபா பெருக்குபவர்களுக்கு இந்த சம்பளம் இருக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. 761 ரூபா கொடுக்குறாங்க, 71 ரூபா பாக்கி. அந்த 71 ரூபா சேர்த்து கொடுக்கணும் மாவட்ட ஆட்சியர். கடந்த கால ஆட்சியில் அறிவிச்சிட்டாங்களே இந்த 830 இதை கொடுக்கணுன்றது ஒரு கோரிக்கையில் ஒரு கோரிக்கை. அப்புறம் உச்சநீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு நாங்கள் போடும்போது அரசாணையின் 62 படி தமிழ்நாட்டில் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி இங்கே எல்லாமே அரசாணையின் 62 2017 வெளியிடுறாங்க. 1977 தான் முதல்ல வெளியிட்டாங்க குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி. 40 வருஷமாக ஊதிய உயர்வு வேணும்னு யாரும் வெளியில்லை. எம்ஜிஆர் பீரியடு, கலைஞர் பீரியடு, ஜெயலலிதா பீரியட், எல்லா பீரியடும் போயிடுச்சு. ஏதோ அதிசயமாக எடப்பாடி பீரியடில் இது வந்துச்சு. ஆனால் அதுவும் யாரும் அமல்படுத்தலை. நாங்கள் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கி தான் இங்கே அமலாக்கியிருக்கு. அப்போ அந்த அரசாணையின் 62 படி ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றது நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்கோம். அதில் சென்ற அரசு, திமுக அரசு, அவங்களும் ஏற்றுக்கல. இந்த அரசு, தாவேக அரசு, அவர்களும் இந்த மாதம் 4/8/2026 போட்டிருக்கக்கூடிய பதிலுரையில் உச்சநீதிமன்றத்தில் ககன்தீப் சிங் பேடி, இவர் தான் திமுக பேரிலையும் பொறுப்பில் இருந்தவர், இவங்களுக்கு அந்த அரசாணையின் 62 படி சம்பளம் கொடுக்க தேவையில்ல, அதை அந்த மனுவை தள்ளுபடி செய்யணும்னு பதில் போட்டிருக்காங்க. இப்போ அதை நீங்கள் வித்ரா பண்ணுங்கள். கோரிக்கையில் முக்கியமானது ஊராட்சியிலேருந்து மாநகராட்சி வரை உள்ள பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு அரசாணையின் 62 படி, ஏன்னா ஒரு தொழிலாளிக்கு 10,000 ரூபாய் சம்பளத்திட்டு நடக்குது. அதுதான் ஊழல், அது மோசமான ஊழல் தூய்மை பணியாளர். இப்போ அதை வழங்க வேண்டும் அப்படின்னே கோரிக்கையில் முக்கியமான அதை வழக்கை திரும்ப பெறணும். அப்புறம் சென்ற முறை ஆட்சியில் நடக்கும்போது எங்கள் மீது பல்வேறு வழக்குகள் போடப்பட்டு அதில் எங்களை தடை உத்தரவுகளை அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, அதில் பெண் தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி வழக்கறிஞர் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி, அதில் மாண்புமிகு நீதிபதி, முன்னாள் நீதிபதி பார்த்திபன் ஒரு தலைமையில் கமிட்டி போடப்பட்டு அந்த உத்தரவை தமிழ்நாடு அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடை உத்தரவு வாங்கி நடக்குது. அதை திரும்ப பெற்று இப்போ வந்துருக்கூடிய அரசாங்கம் திரும்ப பெற்று எங்களுக்கு வழக்குகள் எல்லாத்தையும் ரத்து பண்ணணும். அப்புறம் பெண் தூய்மை பணியாளருக்கு ஓய்வறை கழிப்பறை என்பது நிச்சயமாக இருக்கணும்.
இது குறிப்பாக இருக்கணும். அப்புறம் சம்பளத்துடன் கூடிய வார விடுப்பு இருக்கணும். வார விடுப்பு சம்பளத்துடன் கூடிய விடுப்பு இருக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒரு கோரிக்கை. இறப்பு யாரா இறந்தாங்கன்னா அவங்க உரிய நிவாரணங்கள் சென்று சேரணும். அப்புறம் ரெயின் கோட் கொடுக்கணும். யூனிஃபார்ம் ரொம்ப கடினமாக இருக்குது, மாற்றணும் யூனிஃபார்ம் முறையை. வாரிசு வேலை வந்து அந்த சம்மந்தப்பட்ட குடும்பங்களுக்கு வாரிசு வேலை கொடுக்கணும். அப்புறம் வந்து பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட எங்கள் சங்கத்துக்கு யூனியன் ஆஃபீஸ் தரணும். இது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 5 நாளாக போராட்டம் நடத்தி இன்றைக்கி 6ஆவது நாள் நடக்க போகுது. நீங்கள் 2025 தூய்மை பணியாளருக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. இப்போ இந்த 5 நாள் போராட்டம் பண்ணுறீங்கல்ல, இந்த கேப் எதனால இப்போ மறுபடியும் போராட்டத்துக்கான காரணம் என்ன? இல்லை அப்போ போராட்டம் பண்ணப்போ அது வெற்றி கிடைச்சிருச்சா நீங்கள் அந்த கோரிக்கையெல்லாம்? நாங்கள் 2021 பண்ணுறோம். படிப்படியாக 424 761 சம்பள உயர்வு, சட்ட போராட்டமும் வீதி போராட்டம் இறங்கி பண்ணியிருக்கோம். தனியார் மையத்துக்கு எதிரான போராட்டம் தான் சென்ற ஆண்டு நடந்தது. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் 1 வேலை மறுக்கப்பட்டது. அது வந்து 184 நாள் கழித்து போராட்டம் முடிஞ்சுது. அப்போ போராட்டம் முடியும்போது ஜனவரி 30 தான் இறுதியாக முடிஞ்சுது. அப்போ அதில் மாநகராட்சி தொழிலாளர்களை முதல்ல வேலையை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. நீ வந்து தனியாருக்கு போகணும். மீண்டும் அவங்கள மாநகராட்சியில் உள்ளே கொண்டு வரதே கஷ்டமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் 2000க்கு பிறகு தனியார் மையத்துக்கு போனவங்க யாரும் திருப்பி வரல. இப்போ அவர்கள் தனியார் மையத்தில் திருப்பி கொண்டு வரது கொண்டு ஒரு பெரிய போராட்டம் தேவைப்படுச்சு. அந்த போராட்டத்தின் மூலமாக உள்ளே வந்துட்டோம். ஆனால் இன்னும் பணியந்திர கோரிக்கை அப்படியே தான் இருக்குது. அப்போ அப்பயும் பணியந்திரத்துக்காக போராடுறோம், இப்பயும் பணியந்திரத்துக்காக போராடுறோம். இப்பயும் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்குது. இப்போ முதலமைச்சர் சட்டமன்ற அலுவலர் பெரம்பூரில் அதை முற்றுகையிட்டு இருந்தீங்க. அதனால தானே, அந்த காரணம் தானே? இல்லை, அது போய் முற்றுகைன்னு அறிவிச்சோம். அதுக்கப்புறம் நிறைய போலீஸ் போட்டாங்க. திருப்பி வேறு ஜோனில் போய் போராட்டம் நடத்துகிறோம். விஷயம்னா முதல் நாள் பெரியார் சிலை, 2வது நாள் அம்பேத்கர் சிலை, அப்புறம் கார்ப்பரேஷன், அப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், அப்புறம் ஜோனல் ஆஃபீஸ் நடந்துச்சு. நேற்று சட்டமன்றம் நோக்கி பேரணி. இன்றைக்கி கார்ப்பரேஷனில் திருப்பி இன்றைக்கும் போராட்டம் இருக்குது. என்னென்னா நாங்கள் கடிதங்கள் 20ஆம் தேதியிலே கொடுத்துட்ருக்கோம். ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கொடுத்துட்ருக்கோம். மே 20ஆம் ஆமாம், மே 20 நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்களை வந்து பரிசீலனை பண்ணுங்கள், என் கோரிக்கையை ஏற்றுக்கோங்க, நாங்கள் முதலமைச்சர் பார்க்கணும்னு கேட்டுட்ருக்கோம். அமைச்சர் மூலமாக கடிதங்கள் கொடுத்தும் கேட்டுட்ருக்கோம். இல்லை, அந்த துறையின் அமைச்சரும் முதலமைச்சர் தான். நீங்களே பேசியிருந்தீங்க பல செய்திகளில், அவர் எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போ நேற்று கூட அமைச்சர் ராஜ்மோகனை சந்தித்து பேசியிருந்தீங்க, கோரிக்கை வச்சுருந்தீங்க. அவரை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை சொல்லியிருக்கீங்களா முதலமைச்சர் சந்திக்கிறது? அவரை சந்தித்து தான் எங்கள் கோரிக்கையில் என்ன தீர்வு வருன்றதுக்கு பிறகு தான் போராட்டம் முடிவடையும்னே சொல்லியிருக்கோம். முதல்ல மாநகராட்சி ஆணையர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடந்தது, அதை வரவேற்றோம். அவரால் இயன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றுன்னு சொல்கிறாரு. அப்புறம் அமைச்சர் மதிப்புக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசணுன்னாங்க, அதையும் பேசணும். திருப்பி நாங்கள் ஒன்று சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். எங்கள் கோரிக்கையில் என்னென்ன கோரிக்கையில் உறுதியாக முடிவெடுப்பீங்க, இது முடியும், இது கொஞ்சம் காலம் தேவை, என்ன சொல்ல போகிறீங்க உறுதியாக சொல்லுங்கள். அதெல்லாம் தாண்டி முதல்வர் சந்திப்பதுன்றதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. அது வந்து இல்லை, ஆகஸ்ட் 24 சட்டமன்றத்தில் இது விவாத பொருளானது. தூய்மை பணியாளர் போராடிக்கிட்டு இருக்காங்க, சந்திக்கலை ஆளுங்கட்சியிலேருந்து யாருமே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் வந்து ராஜ்மோகன் அவர்களும் ஆதவ அர்ஜுனும் சந்திப்பாங்க தூய்மை பணியாளர் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினாங்க. ராஜ்மோகன் அவர்களும் சந்தித்து பேசினாங்க. இப்போ ஆட்சி வரதுக்கு முன்னாடி முதலமைச்சர், அதாவது அப்போது விஜய் அவர்கள் சந்தித்து உங்களோட பேசினாங்க, உரையாடினாங்க. கார்ப்பரேஷனில் போராடிக்கிட்டு இருப்பேன். இப்போ முடியாத என்னன்னு பார்க்குறீங்க, எதனால் நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ வந்து அவங்க ஆளுங்கட்சி இல்லை, கட்சி துவங்கியிருந்தாங்க. இப்போ அவங்க ஆளுங்கட்சியாக இருக்காங்க, தான் ஒரே வித்தியாசம். இல்லை, ஆளுங்கட்சி வந்தோன்னே எல்லாருமே அந்த மனப்பான்மைக்கு போயிடுறாங்களா? ஆளுங்கட்சி சீட்டில் உட்காந்தோன்னா ஆளுங்கட்சி ஆளாக ஆயிடுறாங்க. மக்களுடைய கோரிக்கைகள், தொழிலாளருடைய கோரிக்கைகள், பணியாளருடைய கோரிக்கைகள் பற்றி யோசிப்பதில் தயக்கங்கள் இருக்குது. குறிப்பாக அரசு அதிகாரிகள் எல்லாமே சென்ற ஆட்சி 2 ஆட்சியில் இருந்தவங்க தான். அவங்க ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் மைண்டுக்கும் பழக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர்களும் தூய்மை பணியாளர் செய்வதெல்லாம் தாண்டி கார்ப்பரேட்டுக்கு சேவை செய்வது, பெருநிறுவனம் சேவை செய்வது ஐடியாவில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் அப்படி தான் வழி நடத்துகிறாங்க. இந்த அரசு அதிகாரிகள் எல்லாருமே இதனால் நமக்கு இத்தனை கோடி நஷ்டமாகும், பணம் தேவைப்படும், ஆனால் இதெல்லாம் செய்ய வேணாம், நம்ம தனியார்கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்ற ஐடியா நோக்கி தான் நகர்த்துறாங்க. அதை ஒட்டி தான் 40 நாளில் 12 மாநகராட்சிகள், ஏற்கனவே தனியாருக்கு 10 மாநகராட்சி போயிருந்தாலும் திருப்பி புதுசாக கால்ஃபார் பண்ணி டெண்டர் விடலான்றதுக்கு, அறிக்கை கோருறதுக்கு நிறுவனத்துக்கு டெண்டர் விட்டுருந்தாங்க. அப்போது இதே பாணியில் இவங்களும் செயல்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பணியந்திர கோரிக்கை, சம்பள அரசு அதிகாரிகள் தான் இந்த அரசை இயக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த போக்கெல்லாம் அவர்களும் சேர்ந்து இயக்குகிறார். இன்னும் ஆட்சியாளர்கள் இயங்காமல் அது நடக்காது. அரசு அதிகாரிகள் ஆனால் முடிவெடுக்கிற இடத்துல முதலமைச்சரும் அமைச்சர்கள் தான் இருக்காங்க. பட் யார் எடுத்துகிட்டு எல்லா ஃபைலும் கொடுப்பா? யார் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி விளக்குவா? அமைச்சர் விளக்க முடியுமா? முதல்வர் விளக்க முடியுமா? ஸோ யார் இந்த துறைக்குள்ளே ஏற்கனவே இருந்தாங்களோ, ஃபைல்ஸ் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய தெரியும். இப்போ அவங்க போய் சப்ஜெக்ட் சொல்லும்போது அவங்க சொல்கிற மனப்பான்மையில தான் சொல்லுவாங்க. இப்போ ட்ரேட் யூனியன் என்ன சொல்லுது, தொழிலாளி என்ன சொல்கிறாங்கிறத பற்றி சொல்ல மாட்டாங்கள்ல, அவங்க உரிய மாநில போய் சொல்லுவாங்க. அப்போ எங்களுக்குரிய விஷயங்கள் போய் சேரணும்னா
அது வீதி போராட்டங்கள் மூலமாக மட்டும்தான் நடக்கும். கடந்த காலங்களில் நகராட்சித்துறை அமைச்சர் நேரு வந்தார். அவரை பார்க்க உங்களுக்கு எளிதாக முடிஞ்சா? கடந்த ஆட்சி இல்லை, வாய்ப்பு இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டோம், போராடினோம். பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தான் கூவத்தில் இறங்கினாங்க, பீச்சில் இறங்கினாங்க. பல போராட்டங்களுக்கு பிறகு பார்த்தோம். எளிதாக நடக்கலை, கஷ்டமாக தான் இருந்தது. இல்லை, அவங்க திமுக அந்த தப்பு பண்ணதுனால தான் இப்போ அவங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக தாவேக்கா வந்திருக்காங்க. இப்போ அதே முறை கடந்த சென்னை ஃபுல் அண்ட் ஃபுல் தாவேக்கா தான் பெல்ட்டாக வின் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்க இதே போக்கை தான் அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? திமுக பண்ணால் தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதிமுக திமுக தொடர்ந்து தாவேக்கா அதே தான் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இல்லை, இப்போ 100 நாள் பதவிக்கு வந்து 100 நாள் ஆகுது. நம்ம வந்து 100 நாள் சொல்கிறதுக்கு 1 வருஷம் சொல்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு அடிப்படையான தேவை என்னன்றதை பற்றி நிவர்த்தி செய்கிறத பற்றி யோசிக்கணும் அரசு. இவங்க வாக்குறுதியில் வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து 6 சிலிண்டர் கொடுப்போன்னா அதில் எதுவும் கமாலாம் வைக்கல, ஸ்டார் அப்ளை ஆகலை, அனைத்து பெண்களுக்கும் நிபந்தனை அப்ளை ஆகலை. அந்த பொதுவாக வந்து என்ன சொல்கிறேன்னா 2 லட்சம் சம்பளம் இருந்தால் தான் இங்கே பண்ண முடியும். பேருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் தான் பெண்கள் பயணப்படலான் இருக்குது. இப்போ நகரம் மாநகரம் வரைக்கும் பயணப்படலான்னு அக்டோபர் 2 அறிவிக்க போகிறாங்க. தாய்மாமன் மோதிரன்றது அனைவருக்கும் அறிவிச்சது தான். தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனைலாம் கிடையாது. இப்போ அரசு மருத்துவமனை இது எல்லாமே வந்து உங்களுக்கு நிபந்தனை, கண்டிஷன், ஸ்டார் எதுவும் அப்ளை ஆகலை. இல்லை, அவங்களே முதலமைச்சர் விஜய் அவர்களே இதுக்கு முன்னாடி குறிப்பிட்டிருந்தார், தேர்தலுக்கு முன்னாடி திமுக போல் நான் இது வச்சு பண்ண மாட்டேன். அவங்க ஒரு அனைத்து இதுவும் சொல்லிவிட்டு அப்புறம் வாக்குறுதிகள் இந்த கிரிட்டீரியா வச்சுறாங்க. அனைத்து பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க கிரிட்டீரியா, நாங்கள் அப்படி வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. இப்போ அவங்களும் அதே நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் நானும் சொல்கிறேன். இப்போது முதல்வர் இன்னும் குறிப்பாக, இப்போ இருக்கிற முதல்வர் இன்னும் குறிப்பாக சொன்னேன், நான் சாத்தியமானதை மட்டும்தான் சொல்லுவேன். குறிப்பானது நான் சாத்தியமானது மட்டும்தான் சொல்லுவேன். இப்போ எல்லாத்துக்கும் டைம் வேணும், இனிஷியலாக இதை ஆரம்பிக்கிறோம், அப்படி இப்படி எதுவுமே சொல்லலை. ஸோ ஆட்சிக்கு வந்தோன்னே இதெல்லாம் பழைய சிஸ்டம். இந்த பேருந்து மகளிருக்கு அறிவிக்கிறது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ரூபா அறிவிக்கிறது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, சில திட்டங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஓல்டு டைப். ஏடிஎம்கே டிஎம்கேவனுடைய சேம் ஸ்டைல். எது ஜனங்களுக்கு அடிப்படை தேவைன்னா அவர்களுக்கு பணி நிரந்தரமும், சம வேலைக்கு சம ஊதியமும், வாழ்க்கையில் பொருளாதார அடிப்படையில் கௌரவமான வேலை வாய்ப்பும். இது இருக்கிற பட்சத்தில் இது எதுவுமே தேவைப்படாது. யாருமே வந்து எப்பயும் கை கட்டி உங்ககிட்ட வாங்கணும், நீங்கள் எதாவது கொடுப்பீங்க, சலுகை அறிவிப்பார், எப்போ முதல் அறிவிப்பார், அந்த நிலைமையே தேவைப்படாது. இளைஞர்களுக்கோ இல்லை வேலை செய்வர்களுக்கோ 5 வருஷம் வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல கௌரவமான வேலை கொடுத்து பணியந்திரம் கொடுத்து அது தேவைப்படாது. எம்எல்ஏ கார் கொடுத்ததை நீங்கள் விமர்சிச்சிருந்தீங்க. கார் வழங்குறதை பற்றி முதலமைச்சர் சட்டமன்றத்தை கூறியிருந்தார். இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு அந்த சம்பளம் இல்லை. இப்போ உதவியாளருக்கு 25,000 கொடுக்குறாங்க. இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு எவ்வளோ மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் வருது? அதிகபட்ச சம்பளம் எவ்வளோ, லோவஸ்ட் சம்பளம் எவ்வளோ சார்? இப்போது கிராமப்புறங்கள்லாம் 6,000 ரூபாய் வருது ஊராட்சிக்கு மாதம். நாள் கணக்குப்படி தான் 12,841 ரூபா சம்பளம் கொடுக்கணும், குறைந்தபட்ச சம்பள சட்டப்படி. கிராமத்தில் 6,841 ரூபா சம்பள திருட்டு நடக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் சம்பளம். ஒரு 1000 ரூபாயிலேருந்து 3000 ரூபா முதல்ல சம்பளம் கொடுக்கலாமா? அது மனிதாபிமானமற்ற ஒரு மிகப்பெரிய அராஜகமான ஒரு முறை. இதுதான், இந்த சம்பளம் தான் கொடுக்குறாங்க. இவங்களும் அதை தான் நடைமுறைப்படுத்துகிறாங்க. எஸ், அதே தான் கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி. இப்போ எங்களுக்கு வந்து இங்கே 760 ரூபானா, ஆவடி தாம்பரத்தில் இந்த சம்பளம் இல்லை. அங்கே 450 ரூபா, 500 ரூபாய்க்குள்ளே தான். தூத்துக்குடி மாநகராட்சி இதே சம்பளம் தான். பல மாநகராட்சியில் இந்த சம்பளம் கிடையாது. இப்போ எல்லா இடத்துலையும் 10,000 ரூபா வரைக்கும் சம்பளத்திட்டு நடக்குது. அப்போது அதே பேட்டர்ன், அதே சேம் ஸ்டைலு, அதே பேட்டர்ன், அதே சம்பளம். அப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் மாற்றத்தை நோக்கி நகர வேணாமா? நீங்கள் எதாவது கொடுக்க வேணாமா? நீங்கள் செய்ய வேணாமா? இல்லை சம்பளம் தப்பு, இவ்வளோ பெரிய ஊதிய திருட்டு நடக்குது, நாங்கள் அதான் சரி பண்ணுறோன்னு பண்ண வேணாமா? அதை நோக்கி நகராமல் அதே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை, இந்த டிபார்ட்மெண்ட் முதலமைச்சர் கீழே இருக்கிற டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்ணலையா? நிச்சயமாக பண்ணல. நீங்கள் தூய்மை பணியாளி வந்ததுலேருந்தே நாங்கள் எங்கள் சங்கம் தான் தொடர்ச்சியாக போராடிட்டுருக்கோம். எங்கள் சங்கம் தொடர்ச்சியாக போராடிருக்கோம். இதர சங்கங்கள் நீங்கள் எல்லா மக்களுக்காக, எல்லா தூய்மை பணியாளர்களுக்காக தான் நீங்கள் போராடி. நிச்சயமாக உங்கள் சங்கத்தில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் போராட இல்லை. நாங்கள் தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் தூய்மை பணியாளர் தான் அரசாணையின் 62 கேட்குறோம். பணியந்திரமே எல்லாருக்கும் தான் கேட்குறோம். தனியார் மையம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது ரத்து பண்ணணுன்னு எல்லாருக்கும் தான் கேட்குறோம். எங்கள் கோரிக்கை வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்காகவும் கேட்கும்போது நாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் சேர்த்து கேட்குறோம். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கேட்குறோம். ஏன்னா சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தான் தனியார் மையத்தை எதிர்த்து வெற்றி கொண்டவர்கள். இன்னும் பணியந்திரம் ஆகலை, ஆனால் அதை உடச்சி திருப்பி வந்திருக்கோம். அப்போது இது ஒரு நம்பிக்கை. இந்த தளன்றது இன்னும் போனால் தூய்மை பணியாளருக்கு இன்னும் வலு கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க நம்பிக்கையாக போராடுவாங்க, உரிமைகளை வெல்லுவாங்க. அந்த விதத்தில் நம்ம தொடரணும். சட்டமன்றத்தில் ஒரு எம்எல்ஏ கோரிக்கை வச்ச உடனே அடுத்த நாளே முதலமைச்சர் பேசினார். இப்போ நீங்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க தூய்மை பணியாளர்கள், அவருக்கு இருக்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காரு, நீங்கள் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும்
அவருக்கு பார்க்கலையா, கொண்டு போகிற இடத்துக்கு அவங்க கொண்டு போய் சேர்க்கலையா முதலமைச்சரிடம்? இல்லை இப்போ எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 1,05,000 வாங்குறாங்க, 75,000 ரூபாய் எரிபொருள். உதவியாளர்னா முதலமைச்சருக்கு என்ன தோணுது? ஓகே, ஒரு உதவியாளர்னு ஒரு ஸ்டார்டிங் சம்பளம் தான் 25,000 கொடுக்கணும். அப்போது நாங்கள் வந்து என்ன கேட்குறோன்னா, நீங்கள் உங்கள் துறை வச்சுருக்கீங்க, உங்கள் துறை டைரக்ட் துறை இது, நீங்கள் தான் பார்க்குறீங்க. அப்போது தூய்மை பணியாளர் எப்படிப்பட்ட வாழ்நிலையில் இருக்காங்க? ரொம்ப இண்டு இடுக்கில், குடிசை பகுதியில், சேரி பகுதியில் கிடைக்கிற இடத்துல வாழ்கிறாங்க. எலி, பூனை, நாய், மாடு, ஆடு செத்துப்போன அத்தனையும் கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் மருத்துவ கழிவு, சிரஞ்சி யூஸ் பண்ணது இல்லாமல் அதெல்லாம் பஞ்சு மற்றது ரத்தத்தோடு இருக்கிறது எல்லாத்தையும் கையில் எடுக்கிறாங்க. நாப்கின் கையில் எடுக்கிறாங்க, டயப்பர் கையில் எடுக்கிறாங்க, மனிதர் உறுப்புலேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்தையும் கையில் எடுக்கிறாங்க. இது எதுவுமே க்ளவுஸ், மாஸ்க் கிடையாது. அப்புறம் நோய் தொற்று இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினரோட பொருட்கள், அவங்களோட பொருளெல்லாம் இவங்க தான் கையில் எடுக்கிறாங்க. அப்புறம் இறந்து போன டெட் பாடிஸோட பொருளெல்லாம் கையில் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சீக்கிரத்திலே தோல் நோய், கேன்சர், நிறைய நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வெயிலில், கடுமையான வெயிலில் 12 மணி வெயிலில் வேலை செய்கிறாங்க. ஸோ இவங்க வாழ்க்கையே சொற்பமான வாழ்க்கை. நிறைய பேர் 60 வயசு தாண்ட மாட்டாங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவாங்க, உடம்பு சரியில்லாமல் இறந்துருவாங்க, மற்ற இறந்துருவாங்க. இவங்களுக்கு வந்து 365 நாள் ஒரு நாள் கூட லீவ் இல்லை. இப்போது லீவ் விருப்பப்பட்ட எடுத்துக்கலாம் அப்படின்றது லீவாக சம்பளம் கிடையாது. சம்பளம் கிடையாது. லீவுனா லீவு நீங்கள் எடுத்துக்கினா சம்பளம் கிடையாது. வார விடுப்பு இருக்கணும், தேசிய விடுப்பு இருக்கணும், பண்டிகை விடுப்பு இருக்கணும், மகப்பேறு விடுப்பு, பண்டிகை விடுப்பே இல்லை தூய்மை பணியாளர், எந்த சட்டமும் இல்லை. அப்போ இவர்கள் எப்படி இவ்வளோ மோசமான கொத்தடிமையாக நடத்துகிறாங்க? இப்போ மனிதாபிமானம் கூட இல்லையே. அப்போ எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 கொடுக்க தெரிஞ்ச அறிவித்த முதல்வர் அவர்களுக்கு, அதுவும் கார் இல்லைன்னு ஒருத்தர் அறிவித்து கேட்குறவருக்கு டிஃபெண்டர் கார் இருக்குது. எம்எல்ஏக்கெல்லாம் பென்ஸு, ஆடி, மற்றது நீங்கள் பெரிய நிறைய எம்எல்ஏக்கு 4-5 கார்லாம் இருக்குது. 25 கார் வச்சுருக்கவங்களா? ஆமாம். எலெக்ஷனுக்கு வீடு வீடாக கால் நடந்தானே ஓட்டு கேட்க போனாங்க. சரி, இப்போ ஊரெல்லாம் பார்க்கணும், நாங்கள் எல்லா இடத்துலையும் போய் சமூக சேவை செய்ய போகிறோம். ஓகே, பண்ணுங்கள், யாரும் வேணான்னு சொல்ல. 25,000 கொடுக்கட்டும். ஏன் மக்களுடைய உயிரை, பெருந்தொற்று, நோய் காலம், மற்றது எல்லாத்தையும் இன்றைக்கும் காப்பாற்றி நேரடியாக மக்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறது தூய்மை பணியாளர் தான். கடவுள் நேரடியெல்லாம் வந்து காப்பாற்ற மாட்டாங்க. கடவுள்லாம் நேரடியாக வந்து யாரையும் காப்பாற்றாத நானும் பார்த்ததில்லை. மனிதர்கள் தான். அந்த மருத்துவர்களுக்கு முன்னாடியே அந்த நோய் வராமல் பாதுகாக்கிற ஃபஸ்ட்டு வேலை, நீ நோய் வந்தால் தான் மருத்துவர், செவிலியர். நோய் வரத்துக்கு முன்னாடியே உன்னை குப்பை அள்ளி நீ முகத்தை மூக்க மூடிட்டு போகிற இடத்த உன்னை சுத்தப்படுத்தி காப்பாற்றுற ஃபஸ்ட்டு மருத்துவர்கள்னு சொன்னால் தூய்மை பணியாளர். அப்போ அவர்களுக்கு நேரடியாக முதலமைச்சர் கீழே இருக்க துறையில் எப்படி நடந்துக்கணும்? அவர்களுக்கு குறைந்தபட்சம் 25,000 சம்பளத்தை நீ கொடுக்க வேணாமா? இதான் நான் கேள்வி எழுப்புறோம். குறைந்தபட்சம் அந்த குடும்பத்துக்கு கொடுங்களேன், அந்த குடும்பம் வாழட்டும். இவ்வளோ நோய் நொடி, இவ்வளோ கஷ்டத்தை இருக்குது, இவங்களுக்குலாம் நீங்கள் சம்பளம் நிறைய கொடுக்கணும். கணக்குப்படி பார்த்தா இவங்களுக்குலாம் நீங்கள் அதிகம் கொடுக்கணும். அப்போ இவங்களுக்கு சொற்ப வருமானம், சம்பள திருட்டு, ஏமாத்து, மோசடி, அவருடைய மரியாதை குறைவாக நடத்துவது, கழிப்பறை இல்லாமல் பார்த்துக்கொள்வது. தூய்மை பணியாளர் கழிப்பறையே இல்லையே. செப்டம்பர் 15 கட்டித்தரேன்றாங்க, ஓய்வு வரை இல்லையே. செப்டம்பர் 15 கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஆட்சியிலேயே சொன்னது தான், அதை கண்டினியூ பண்ணுறாங்க. கடந்த ஆட்சியில் இருக்கும்போது சில கட்ட ஆரம்பித்தாங்க, இப்போ முடிச்சு தரோன்றது செப்டம்பர் 15 சொல்லியிருக்காங்க. இப்போ தரமற்ற உணவு இருக்குது, புழு பூச்சி, கரப்பாம்பூச்சி, கெட்டு போன சாப்பாடு, அதை மாற்றுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். அது ஆட்சிக்கு போய் அது காசாக மாதம் 50 ரூபா கொடுக்குறதுக்கு, தினைக்கும் கொடுக்குறதுக்கு, அதுக்கு இன்றைக்கி வரைக்கும் ஆர்டர் போடாமல் இருக்காங்க. எவ்வளோ மோசடினா, அந்த 50 ரூபா கொடுக்குறது கூட இன்றைக்கி வரைக்கும் 100 நாள் கடந்து போயிட்டு அலவன்ஸ் கொடுக்குறது இல்லை. ஆமாம், ஃபுட் அலவன்ஸு. இது ஏற்கனவே அலாட் பண்ணது வந்து போன கவர்மெண்ட். பெர் டேக்கு எவ்வளோ அலாட் பண்ணியிருக்காங்க? 50 ரூபா. ஃபுல் டேக்கு 50 ரூபா தான். ஆமாம், ஒரு வேளை சாப்பாடு. ஒரு வேளை தான். ஆமாம், காலைல ஷிஃப்ட் இருக்கும், மத்தியானம் ஷிஃப்ட் இருக்கும். காலைல வந்து போகிறவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு. வீடு கூட தான் அறிவித்தாங்க. எல்லா தமிழ்நாட்டோட அத்தனை தூய்மை பணியாளர் கொடுக்க போகிறோம். முதல் தவணையாக 30,000 கொடுக்க போகிறோம் திமுக ஆட்சியில். இப்போ இவங்களும் வீடு கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். பல பேருக்கு வீடு இல்லை, வாடகை வீட்டில் தான் இருக்காங்க. இந்த சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பம் வாழ முடியும்? அது ஒற்றை பெற்றோர் இருக்காங்க, பெண்களுடைய பொருளாதாரம், அவங்க தான் இந்த மொத்தத்தையும் தூக்கி நிறுத்துறாங்க. பெரும்பகுதி பெண்கள் தான் அது. அப்போ அனைத்து சாதியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. அருந்ததி, ஆதிதிராவிடர், சிறுபான்மையர், இஸ்லாமியர், மீனவர், வன்னியர், பல தரப்பு பெண்களும் இப்போ இருக்காங்க. வேலை வாய்ப்பு இல்லை, எல்லோரும் இதுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த பெண்கள் சம உரிமை பெறுவது, சமத்துவம் பெறுவது, மேலே வர்றதுக்கும் இதுக்கும் இந்த பணியந்திர பெறுவது சம்மந்தம் இருக்குது. இப்போ முதலமைச்சர் நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த போராட்டம் ஓயாதுன்றீங்க. முதலமைச்சர் பார்த்துட்டு அந்த போராட்டம் முடிஞ்சிருமா, இல்லை கோரிக்கை எப்படி பண்ணுறீங்க? இல்லை, ஃபஸ்ட்டு பார்ட்டு நாங்கள் முதல் கட்ட போராட்டத்தை நிறைவு செய்வதாக வேணாமல் முடிவு பண்ணுவோம். எப்பயுமே போராட்டங்கள்லாம் ஓயாது, கோரிக்கைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்றைக்கி சில கோரிக்கை முடியும், நாளைக்கு வேறு கோரிக்கை வரும்.
போராட்டங்கள் வந்து அநீதி இருக்கிறது, சமத்துவமின்மை இருக்குது, போராட்டம் தொடர்ந்து தானே ஆகும். போராட்டம் பண்ணுறது இன்னும் ஒரே விஷயத்தோட முடிஞ்சிருமா என்ன? அப்படி இல்லை. பட் நாங்கள் என்ன சொல்கிறோம், இல்லை இதுக்காக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க, 11 கோரிக்கைகள் சொல்கிறீங்க. அந்த 11 கோரிக்கைகளும் முதலமைச்சர் நிறைவேற்றிடா இல்லை முடியாட்டி இல்லை முதலமைச்சர் பார்த்துட்டா இந்த கோரிக்கையை நீங்கள் வாபஸ் வாங்கிக்கிறேன், போராட்டம் வந்துருமா? எங்களுக்கு சில கோரிக்கைகளை தீர்மானகரமாக முடிவு தெரியணும். பணியந்திரம் பற்றி தெரியணும், மகப்பேறு விடுப்பு தெரியணும், சம்பள விடுப்பு பற்றி தெரியணும், கழிப்பறை தெரியணும், வார விடுப்பு தெரியணும். பல கோரிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏதாவது தீர்மானகரமாக ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். இல்லை அமைச்சர் ராஜ்மோகன் 4 கோரிக்கையை பண்ணி இப்போ தீர்வு காணலாம் அப்படின்றாங்க, நேற்று பேசியிருக்கான்றாங்க. பேசி தானே இருக்காங்க, ஒரு முடிவாக சொல்லலை அஃபிஷியலாக. முடிச்சா தானே முடிச்சது. நாங்கள் பேசியிருக்காங்கன்னு வரவேற்கிறோம், மதிப்பு கொடுக்குறோம். எப்பயுமே வந்து முடிச்சா தானே முடிச்சது. அதுவும் பரிசீலனை வச்சா என்ன பண்ணுவீங்க? இல்லை அது ஏதாவது டெத்லைன் கொடுத்துருக்காங்களா, இந்த தேதிக்குள்ளே முடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி? இன்னும் எதுவும் சொல்லலை. சொல்லுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் எதாவது சொல்லுங்க தான் நாங்களும் கேட்டிருக்கோம், உறுதியாக சொல்லுங்கன்னு கேட்டுருக்கோம். இல்லை அதே போல் நீங்கள் பெரியமேடில் போராடினதுக்கு வந்து யூனிஃபார்ம் போடாத காவல்துறையெல்லாம் வந்து கைது செஞ்சாங்க, அது ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ அந்த சமயத்தில் வந்து பெரிய நியூஸ் ஆச்சு. அப்படி தான் பண்ணாங்களா? ஆமாம், காவல்துறையை சேர்ந்து ஒரு டிஷர்ட்டை கொடுத்து, அது ரவுண்ட் நெக் காலர் கிடையாது, ரவுண்ட் நெக் காலரில் கொடுத்து தாடியை வச்சவர் அமைச்சு, அவர் காவல்துறையை சேர்ந்தவர். பின்னாடி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அன்யூனிஃபார்மில் வந்து பெண் தூய்மை பணியாளர் மத்தியில் தொழிலாளிகளை அடிக்கிறது, அடித்து வண்டியில் ஏற்றுறது, இதெல்லாம் செஞ்சுருந்தார். அப்போ பெண் தூய்மை பணியாளர் மத்தியில் ஒரு ஆண் காவலரை அன்யூனிஃபார்மில் அமைச்சு உள்ளே வச்சு நீங்கள் கலடா தூண்டி விடுறீங்கன்னா உங்கள் நோக்கம் என்ன? எங்கள் பெண்கள் அடி 2 மணி நேரம் சிறுநீர் கூட கழிக்க விடாமல், தண்ணி கூட குடிக்க விடாமல் வண்டியில் வச்சு டார்ச்சர் பண்ணுறாங்க. நேற்று எங்களோட பேச்சுவார்த்தை கூட வேனை விட்டு கூட கீழே இறக்கல, ரிமாண்ட் பண்ணுற மாதிரி கூட வச்சுருக்காங்க பெண்களை. அப்போ நீ பெண் தூய்மை பண்ணால் இவ்வளோ மோசம் மிரட்டுற போக்கில் பார்க்குறாங்கல்ல இந்த கவர்மெண்ட்டு. போராட்டமே நடக்கக்கூடாது அப்படி ஒரு மிரட்டுற போக்கில் பார்க்க. அது காவல்துறை பண்ணுற வேலை, கவர்மெண்ட்டினுடைய காவல்துறை. பிரித்து பார்க்குறீங்களா காவல்துறை? கவர்மெண்ட்டினுடைய காவல்துறை. நான் அப்படி தானே சொன்னேன், நான் பிரிக்கலை. இந்த அரசினுடைய காவல்துறை, சென்ற காவல்துறைக்கு இந்த காவல்துறை எந்த வித்தியாசம் இல்லை. வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க டிஎம்கேனுடைய காவல்துறையை தான் தாவேகோனுடைய காவல்துறை, ஒரு சேஞ்ச் இல்லை. அதே மாதிரி சேம் அராஜகம், சேம் இழுக்கிறது, சேம் மிரட்டுறது, வீடுங்களில் போய் மிரட்டிட்டு வர்றது, அதே பேட்டர்ன் தான். ஒன்றும் பெரிய சேஞ்சு இல்லை. அதெல்லாம் நேற்று அமைச்சர்கிட்ட நாங்கள் புகார் பண்ணியிருக்கோம். பேசியிருக்கீங்களா? எங்கள் தூய்மை பணியாளர்லாம் புகார் பண்ணியிருக்காங்க, நாங்களும் சொல்லியிருக்கோம். நான் காவல்துறையை கூப்பிட்டு கண்டிக்கிறேன், நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். ஒரு வாய்மொழியில் சொல்லியிருக்காரு. ஆமாம். இல்லை இந்த 100 நாள் தாவே காட்சியில் பல மாற்றங்கள் நடந்திருக்கு, ஊழல் ஒழிஞ்சிருக்கு, நாடே செழிப்பாக இருக்குது அப்படின்றாங்க. எங்களுக்கு சம்பளம் வரவே இல்லையே, பாத்ரூமே இல்லையே, மகப்பேறு எடுப்பே இல்லையே, சம்பளம் வரவே இல்லையே. யாருக்கு மாற்றம்? யாருன்னா மாற்றம் தான் சொல்லுங்கள். தமிழ்நாட்டுக்கே மாற்றம்ன்றாங்களே, தமிழ்நாட்டுக்கே மாற்றமாக இருக்கு. சரிங்க, எங்களுமே உழைக்கிற ஜனங்களுக்கு மாற்றம் எதுவும் வரலையே. என்ன எங்களுக்கு மாற்றம் வச்சு அவங்கள அறிவிக்க சொல்லுங்களேன். நான் கேட்குறது தப்பு அப்படின்னு இருக்கட்டும், எதாவது சொல்லுங்கள். இந்த சம்பளம் ஏன் கொடுக்கல, இந்த விஷயங்கள்லாம் ஏன் பண்ணித்தரல, சட்ட உரிமையெல்லாம் ஏன் பண்ணித்தரல, ஏதாவது சொல்லுங்கள். இந்த கோரிக்கையை நிறைவேற்றாமல் இவங்களும் இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ திமுக ஆட்சி இல்லாதனால தான் அவங்க ஆட்சி போயிருக்கு. இப்போ தாவேக்காவும் இதே நடைமுறைப்படுத்துகிறாங்கல்ல, என்ன மனப்பான்மையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? சார், பொதுவாகவே தொழிலாளிங்க உழைக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டா கார்பரேட் நிறுவனம் எதுவும் செய்ய முடியாது. அவன் சம்பாதிக்கணும்னா தனியார் கூடணும், அவங்க ஆதரவு தேவையில் ஆட்சி நடத்தணும், ஓட்டு ஜனங்கிட்ட வாங்கிக்கணும். இதுதான் எல்லாமே முதலாளித்துவ அரசரோட கான்செப்ட். தாவேக்காவும் அந்த கான்செப்டில் பயணப்படுறாங்களோ அப்படின்றது எங்களுக்கு கேள்வி. அவங்களும் கார்பரேட்டில் போகிறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருக்கா? கார்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவு ஆட்சி செய்கிறாங்கன்ற பொருள் அப்படி எங்களுக்கு தெரியுது. முதலமைச்சரை எப்போ பார்க்க போகிறதா ஏதாவது ஐடியா சொன்னாங்களா? விரைவில் பார்க்கலான்னு சொன்னாங்க, டேட் சொல்லலை, நாங்களும் டேட்டை கேட்கல. இந்த போராட்டத்தில் இப்போ அடுத்த கட்டமாக என்ன சார் இருக்கீங்க? இன்னைக்கு என்ன இப்போ சட்டமன்றத்தை நோக்கி போனீங்க, கையெழுத்து இது பண்ணியிருந்தீங்க, போராட்டம் சிபிஎம் சிபிஐ அவங்கள்ட்ட கையெழுத்து இது பண்ணியிருந்தீங்க. இப்போ அடுத்த கட்ட நோக்கமாக அந்த போராட்டம் எப்படி சார் போகுது? நாங்கள் எப்பயுமே பேச்சுவார்த்தைக்கு மரியாதை கொடுக்குறோம். பேச்சுவார்த்தை பண்ணால் கண்ணப்பத்தில் நைட்டு 9 மணியில் வந்தோம். சட்டமன்ற உறுப்பினர்லேருந்து வேறு இடத்துக்கு ஜம்ப் ஆனோம். இப்போ போராட்டம் கார்பரேஷனில் அமைதியான இடம் ஒதுக்குங்க, அங்கே வந்து நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் திரும்பி எங்ககிட்ட பேசுனது செய்யலைன்னா இன்னும் வேலை நிறுத்த போராட்டம் நாங்கள் அறிவிக்கவே இல்லை. முதலமைச்சர் வர்ற வழியில் எங்கள் தூய்மை பணியை யூனிஃபார்மோட நிற்க வைப்போம், பார்க்க வைப்போம். இல்லை, இது மிரட்டுற தோணியாக இருக்கேன். முதலமைச்சரை மிரட்டுற மாதிரியா இருக்காது. இதை பார்க்குறதுக்கு கேட்குறது வேறு என்ன பண்ண முடியும்? மனு கொடுக்கணும்னு சொல்லி பேசுறது எப்படி மிரட்டுறதாகும்? ஒரு தூய்மை பணி அவங்க பார்க்கவே அனுமதிக்கலை அப்படின்றீங்களா? தூய்மை இல்லை, பார்க்கலன்னா சொன்னேன், அவன் சொன்னதை செய்யலைன்னா சொன்னேன். நீங்கள் என்ன பண்ணீங்க கேட்டதுக்கு பதில் சொல்கிறேன். முதலமைச்சர் பார்க்கறனா ரோட்டில் தான் என்ன பார்க்குறோம். வேறு என்ன கையில் என்ன துப்பாக்கியை வெடிகுண்டை திரும்ப போகிறாங்க பெண் தூய்மை பணியாளர். எங்கள் கையில் இருக்கலாம் தொடப்பம் தான், தொடப்பம் பெருக்கிறது தான் பயன்படும். முதல்வர் வந்து 2 கை கூப்பி வணக்கம் சொல்லி ஐயா எங்களை பாருங்கன்னு அவர் வர வழியிலேருந்து கேட்பாங்க. இதில் தப்பு இருக்கா? சட்டவிரோத செயல் என்ன இருக்க முடியும்? கேட்கக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே.
முதல்வர் பார்க்க எவ்வளோ பேர் ரோட்டில் நிற்கிறாங்க. எங்கள் தூய்மை பணியை யூனிஃபார்மோட நிற்பாங்க. ஐயா எங்களை பாருங்கன்னு பார்ப்போம், பார்க்காம போக மாட்டோம். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவல்களை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார்.